வணக்கம். திருவிக்கா பேச்சு பயிலரங்கங்கள் நடத்தும் நம்ம அன்புக்குரிய பொறியாளர், நம்முடைய மயிலை அரங்கத்தினுடைய கவிஞர், இயற்கையின் கவி ஆச்சலூரார் அவர்களுடைய நூல் வெளியீடு. அனைவருக்கும் வணக்கம். குரல் வாழ்த்து. அகர முதல ஆதி பகவன் முதற்றே உலகு. உலகத்திலே சிறந்தது எதுன்னு வள்ளுவரை கேட்டாங்க. விருந்தோம்பலா என்ன அப்படின்னு வள்ளுவர் ரொம்ப அழகா சொன்னார். அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொல்லனாக பெரிய ஒரு அழகான குரல் சொன்னார். அதாவது நீ வீட்டு கூப்பிட்டு சோறு போடுறது ஒரு நிலைன்னா கூட முகமலர்ந்து அகமலர்ந்து வாழான்னு கூப்பிடுறியே, அதை விட சிறந்தது உலகத்துல. நம்முடைய தலைமை அன்புக்குரிய கலைமாமணி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா தலைமையிலே நூலை வெளியிடுபவர், அவருடைய மூத்த மகனாரா இப்ப இருக்கக்கூடிய இங்க அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய உமாசங்கர் பொறியாளர், அரசு அதிகாரி அவர் வெளியிடுறாரு. அது மாதிரி திருமதி மகளார் வனிதா முத்துக்குமார் இவங்க பெறுவார்கள். நூலை வெளியிட்ட உமாசங்கர் மற்றும் அவருடைய மகளார் வனிதா முத்துக்குமார் இருவரையும் ஐயா பயனாடை அணிவித்து சிறப்பு செய்தார். அசைவையும் ஆளுமை தொலைக்காட்சி அன்புக்குரிய நண்பர் ரவி, நண்பர் சுரேந்திரன் ரெண்டு பேருமே எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணகர்த்தா நம்முடைய உற்சாக பேச்சாளர் சேரன். இதெல்லாம் அப்படியே பதிவாகுது தொலைக்காட்சியில். நம்முடைய கூட்டம் இந்த வரலாற்று சிறப்பை பெறப்போகிற கூட்டம். பாச்சூரார் மிகப்பெரிய கவிஞர். குறிஞ்சி நிலத்தை சூழலாக வைத்து அவர் பாடியதற்காக நான் வியப்படைந்தேன். குறிஞ்சி பாட தமிழன் என்று அந்த காலத்தில் சொல்வார்கள். நம் காலத்தில் இவர் ஒருவரைத்தான் நாம் சொல்ல முடியும். நம்ம எல்லாம் ஊக்குவிட்டு திருக்குறள் வாசம் புரியும்படி, நம் இதயத்தில் வாசம் புரியும்படி ஒரு இயக்கமாகவே, தனி மனிதர் அல்ல இயக்கமாகவே இருக்கிற தாமோதரன் அவர்கள் நம்ம எல்லாம் வழிநடத்தி செல்கிறார். அது திருக்குறள் வழியாக இருக்கும், தமிழ் பண்பாட்டு வழியாக இருக்கும், கவிஞர்களின் பாதையாகவும் இருக்கும். பாச்சலூரார் கவிதைகளை நாம் ரசிப்பது என்பது அவர் சொல்வதை போல ஒரு முறை படித்தால் இயலாது. மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும். படிக்கத்தக்க கவிதைகள். அவருடைய நூல்களை படிக்கும் போது எனக்கு ஒரு வியப்பு ஏற்படும். இந்த நடையில் நாம் போகவில்லையே, கவிதை நடை ஒன்று, கருத்தும் அந்த இதயப்பான்மையும் இந்த நடையில் இல்லையே. காரணம், பலரையும் நான் சேர்த்து சொல்கிறேன். மிகப்பெரிய ஆளுமையுடைய, பேர்வாடி போகாத ஏர்வாடி அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவரும் சிந்திப்பார். நான் சொல்ல வருகிறேன். நாங்கள் எல்லாம் பாடல் எழுதுவது மாணவ பருவத்திலிருந்து எப்படி என்றால், பாரதியார் பாரதிதாசன் படிக்கும். அழகென்பால் கவிதை தந்தாலும் பாரதிதாசன் கோல் போட்டுக் கொடுப்பார். ஆம், அதை பார், நிலவை பார், எதிரை பார் என்று அதே நடையில் எதிரொலி போல நாங்கள் எழுதினோம். இருக்கிற இலக்கிய மரபை அப்படியே அடியொற்றி அதற்கு கொடி பிடித்து எழுதி கொண்டு இருக்கிறோம். இலக்கிய மரபை யாராவது புதிதாக எடுத்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு போய் அடிப்படையை கொடுத்து
அங்க நின்று பாடுவார்களா இலக்கிய மரபை உருவாக்குவார்களா என்றால் அப்படி உருவாக்கியவர் பாச்சலூரார். அதனால எந்த தடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார் என்பது மூவாவின் ஆய்வு மாணவனாகிய எனக்கு கொஞ்சம் தெரியும். நான் பெற்ற பாராட்டுகள் என்று பார்த்தால் வயதாக இருந்த காரணத்தினால நினைவுபடுத்திக் கொள்கிறேன். விதவிதமாக ஊக்கப்படுத்தினார்கள். ஒரு வாக்கியம் சொன்னார் மூவா அவர்கள், என்னை பற்றிதான். தனிமரம் தோப்பாகாது என்பது உன்னை பொறுத்தவரை பொய்யாகிவிடும். இல்ல, அதில் இருக்க உண்மை நான் அறையவில்லை. என்ன பல்கலைக்கழக சான்றிதழ் என்ன, மற்ற இதெல்லாம் என்ன? இந்த வாக்கியத்தின் முன்னால என்னுடைய வழிகாட்டி குருநாதர் ஆய்வு பேரவையாக இருந்தவர், அவர் சொன்ன அந்த வாக்கியம் எனக்கு ஒரு வியப்பை முதலில் உண்டாக்கி பொறுப்பையும் உண்டாக்கி இருக்கிறது. அவர்கள் பெரியவர் மூவாவர். நான் படிக்கும் பொழுது நான் கிராமத்திலிருந்து நகரத்துக்கு வந்து படித்தேன். பச்சை படித்தேன். பிறகு பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மாணவனாக இருந்தேன். மூவா அவர்களுடைய வழிகாட்டியாக அவர் இருந்தார். அவர்களுடைய மாணவன். ஆனால் நான் கவிதை எழுதியது என்பது என்னுடைய ஊர் பக்கமாக இருக்கிற சூழலோ மற்ற தமிழகத்தினுடைய வாழ்க்கை ஓட்டமோ வைத்து எழுதவே இல்லை. பொதுவாக எழுதிவிட்டேன். சிறுவர்களுக்கு கொஞ்சம் எழுதினேன். ஆனால் தான் வாழ்கிற அந்த ஒரு சூழல், மலையினுடைய காற்று, அந்த மக்கள் இருக்கிற இருப்பு நிலைமை, அவர்கள் பேசுகிற பேச்சு, அவர்கள் கையாளுகிற சொற்கள், இவற்றையெல்லாம் வைத்து ஒரு பெரிய ஒரு நிலையில் வேர்ட்ஸ்வொர்த் மாதிரி அதை அருமையாக நமக்கு கொடுத்து விட்டார். அப்படித்தான் சொல்ல வேண்டும். நமக்கு குறிஞ்சி முல்லை மருத்துவ பாலை என்று இருப்பதனால குறிஞ்சி கவிஞர் என்று நாம் சொல்கிறோம். அதை மீறிய ஒரு பெரிய ஒரு எல்லையில் பார்த்தால் இவ்வளவு எளியவர் இவ்வளவு அருமையாக எழுதியிருக்கிறாரே. சுமை என்று ஒரு சொல் இருக்கிறது என்றால் அது சுமை இல்லாத ஒரு சுமை என்கின்ற புரிய வைப்பதற்கு அருமையாக சொல்லாட்சி இருக்கும் அவரிடத்துல. எப்படி நாம் இதை சொல்ல வேண்டும் என்றால், ஒரு கவிதையில எங்க திருப்பம் என்று நீங்கள் நேரடியாக கேட்டால், நீரணங்கின் பிள்ளையே மின்சாரம். சயின்ஸ் இங்க வந்து விஞ்ஞானம் அப்படியே செலுத்து கொண்டு விஞ்ஞானத்தை விழுங்கி பிறகு எடுத்து சொல்கிறார். நீடு நினைந்து பார்த்தால் இவ்வளவு பெரிய திருப்பத்தை 20ஆம் நூற்றாண்டு கவிஞர்கள் இதோ மின்பட்டு போல வந்திருக்கிறது பாருங்கள் என்று சொல்லும்படியாக இதுவரை யாரும் எழுதவில்லை என்பதை மிக பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையா திருப்பம் வந்துவிட்டது. யாரால் என்றால் பாச்சலூரார். இது அவர் நினைக்கிறாரோ இல்லையோ, தன்மயமாக அவர் எழுதிவிட்டார். அதனால இந்த விஞ்ஞானத்திலே கவித்துவத்துக்கு இடம் இருக்கிறதா என்று சிந்திக்க வேண்டாம். இல்ல சொன்ன என்னை ஒரு பெரிய பேராசிரியர், கல்லூரி முதல்வர் இந்த குழந்தைகளுக்கு எழுதும்போது விஞ்ஞானம் சொல்ல முடியுமா? கவிதை நயமும் குறையக்கூடாது, பார்க்கலாங்க. அப்பொழுது நான் கோவையில் பணியாற்றி வந்தேன். ஒரு வண்ணத்து பூச்சி பார்த்து ஒரு எழுதி, தக தக என்று மின்னிவா. சின்ன வயசு, 200 மின்னிவான்னு சொல்றோம். நாமும் கொஞ்சம் அதுல குடியிருப்போங்க. தக தக என்று மின்னிவா, வெயிலி தாவி தாவி பறந்து வா, மகரந்தத்துள் ஒட்டி வா, வேறு மலரில் சென்று கொட்டி வா. நான் அவை அதனால் சொல்லுகிறேன். அந்த கல்லூரி முதல்வர் எழுந்து நின்று விட்டார். தமிழுக்கு தருகிற மரியாதையாக இருக்கலாம், கவித்துவத்திற்கு தருகிற மரியாதையாகவும் இருக்கலாம். இதுதான் நான் சொன்னேன். எழுதுனா
அந்த விஞ்ஞான கருத்து கெடாம இருக்கணும், கவிதை நயமும் இருக்கணும், தொடர்ந்து எழுதுப்பா என்று சொன்னார். அப்பொழுது அதை நினைவுபடுத்துகிறேன். விஞ்ஞானம் கவிதையில் இடம்பெறுவது என்கிறத அந்த ஒரு பெரிய ஒரு ஆளுமையை நான் இதுல பார்க்கிறேன். இவருடைய கவிதைகளில இயற்கை மீது அவர் கொண்டுள்ள அளப்பரிய ஈர்ப்பையும் என்று தாமோதரனார் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இயற்கையின் மீது அவர் கொண்டுள்ள அளப்பரிய ஈர்ப்பையும் தெள்ளென புலப்படுத்துவதாக அவர் தம் கவித்துவ வரிகள் செதுக்க பெற்றுள்ளன. ஒரு சிற்பி மாதிரி செதுக்க பெற்றுள்ளன. கூரற்று தேங்கியதால் கூலி போல் ஆட்டினதும் கூறுவார். அதை பற்றி சொல்லியிருக்காரு. அது இல்லைன்னா எவ்வளவு கெட்டு போவோம் அப்படிங்க. மலை, மலை காற்று, மண், வேர், விளைச்சல், செடி, கொடி என்று எல்லாவற்றையும் கலந்து இந்த மண்ணை மணந்த கவி மணவாளர். நம்மும் ஒரு கவி என்பதை மறந்து சொல்ல வேண்டியிருக்கு. உள்ளே நுழைந்து வந்தோம் என்றார் அவருடைய கவிதையினுடைய உணர்வுகள் நம் உள்ளத்திலே ததும்பி 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 வழியும். இது உண்மை. இது நான் ரசித்திருக்கிறேன். அவர் சொன்னதை போல ஒரு முறை படித்துவிட்டால் போதாது என்பதற்காக நான் விழிப்போடு சொல்ல வேண்டியிருக்கிறது. என்ன பெயர் என்று 5 எழுத்தே அப்படி அது வரும்போது மின்சாரம் 5 எழுத்தே அப்படின்னார். என்ன பெயர் என்றேன். இன்னவர் கூறினார் 5 எழுத்தே. ஈசனின் நாமமோ இல்ல, கடைசியில மின்சாரம். இப்படி ஏற்பட்ட அனுபவம் வேறு இடத்துல கிடைக்கவில்லை. முன்னுரை எழுதுவதற்கும் நூல்களை கொடுக்கிறார்கள், அடிக்கடி எண்ணி பார்க்கும் பொழுது நாம் இப்படி இந்த இடத்தை நாம் சொல்லும் பொழுது கவியாக்க அரங்கம் முன் நிறுத்தி குறைய வைத்து செவி வணக்க கூறும் சொல் வணக்க கொஞ்சம் தமிழ் கொடுக்க செய்த குரல் அரங்கம் செந்தமிழ் தந்ததிங்கே பூங்காவினுடைய அனுபவம். பெய்த மழை நீரில் நெய்த மின் பற்றி ஏவல் தவம் கிடக்கும் எண்ணற்ற ஆசைகளை பாவாய் தருவதற்கும் நூலாய் நெய்வதற்கும் ஏற்ற பருவத்தை வரங்கள் செய்யும் என்று எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த இடத்துல அவர் இந்த கருத்தை சொல்லும் போது தமிழ் மொழியை சொல்லும் இடம் மிக அருமையாக இருக்கிறது. நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள். அந்த எழுத்தை நாம் படித்திருக்கிறோம். இந்த தமிழை பற்றி அவர் சொல்லும் போது என்ன ஒரு வரலாற்றை தெரிந்தவராக எழுதியிருக்கிறார். அதே நேரத்தில் பிறருடைய சாயல் இல்லாமல் எழுதுகிறார். எப்படி சொல்லுகிறார்? நிறைய ஆழியெல்லாம் கடந்து ஆழி சினந்தாலும் அங்கே அழியாமல் ஆழி பதவாத நீரில் நினைந்தாலும் தமிழ் எப்படி கடந்து வந்திருக்கிறது. வேணி வளர்க்கிற சங்கம் மூணாவளே காணும் மொழிக்கெல்லாம் கோயில் கலசமாகி காணும் மொழிக்கெல்லாம் கோவில் கலசமாகி நாதம் இசைப்பவளே நம்பி தொழுகின்றேன். ஓதும் கவியெல்லாம் உன் செவி கேட்டதும் கீதர நீ தொகுத்துத்தான் அப்படின்னு தமிழ் மகளே எனக்கு கொடுத்த ஒரு கவிதை, அதை நீயே எனக்கு தொகுத்து கொடு என்று கேட்கிற இடம் மிக அருமையாக 2 சொற்களில் முடித்து உங்களை அப்படி மகிழ்விக்க நினைக்கிறேன். 2 சொற்களில் முடித்து என்னன்னா, ஏன் ஒரு முறை படித்தால் புரியாதா என்றால் புரியாதுதான். இப்போ சொற்களுக்கு எவ்வளவு செய்தி இருக்கு. இந்த அம்மா சொன்னாங்க 7.5 எனக்கு பிடிக்கும். அந்த 7.5 ஒரு புது அர்த்தம். ஒரு 2 அடியை சொல்லுகிறோம், ஒரே அனுபவத்தை சொல்வது போல் இருக்கும். அதற்கு மேம்பட்ட ஒரு கருத்தை சொல்லும். வளரும் சிறுவர்களுக்காக எழுதும்போது பாரதிதாசனார் எழுதினார்,
மீனவர்களை பற்றி. ஏழை மக்கள் இழுத்த வலையில் மீனாய் இருக்கும், அவர்கள் இழுக்கும் போது பாடும் பாட்டு தேனாய் இருக்கும். ஒரு முழுமை பெற்ற அனுபவம் ஒரு அடியில. நான் எப்படி இதை பார்க்கிறேன் என்றால், மீனா கொள்ளையா கொண்டு வந்து கொட்டுகிறார்கள். ஒரு சமயம் உனக்கு அந்த வாடை பிடிக்கலன்னா பாடும் பாட்டு தேனா இருக்கும், அதை அப்படி போடியா என்று எல்லாரையும் நினைக்கிற மாதிரி இருக்கிறது என்று நான் ஒரு உதாரணம். ஒரு முறை வாசந்தி என்று ஒரு பகுதி எழுதினார். சேரி பெண் வந்து ஒரு முதியவரை பார்த்து, தாத்தா என்ன தொட்டுக்குவீங்களா, தாத்தா என்ன தொடுவீங்களா, தொடுவீங்களா? அதற்கு முதியவர் சொல்லுகிறார், ஏனம்மா, உன்னையும் தொடுவேன், உலகத்தையும் தொடுவேன், உலகம்தான் என்னை தொடாது. ஒரே சமயத்தில் தீண்டாமையை அகற்றுவதும் ஆன்மீகத்தை சொல்லுவதும் இந்த வாசந்தி பகுதியில வெற்றிகரமாக சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். இது ஒன்றுக்கு மேற்பட்ட அனுபவத்தை கொடுக்கிறது. அத நாம் சில சமயம் ஒப்புமையாக ஸ்டடியின் பேரலல் என்ன செய்தாரை ஒருத்தர் அவரான நன்னயம் செய்துவிட என்ற இடத்த நன்னயமின்றி நாணயம் பேசுவார் என்று அழகாக சொல்லிவிட்டார். நம்ப முடியாத இவர்களை நன்னயமின்றி நாணயம் பேசுவார், ரொம்ப அழகா இருந்தது. அது ஒரு புறம் இருக்க, டேகூர் சொன்னார், மரம் தன்னை வெட்டுகிறவனுக்கும் கோடாரி அணிவதற்கு காம்பை கொடுக்கிறது அப்படின்னார். அது இந்த குரலினுடைய ஒரு வேறொரு மலர்ச்சியாக எனக்கு தோன்றுகிறது. அவ்வளவு அருமையாக டேகூர் சொல்லியிருக்கிறார். அந்த இதய பாங்கை நாம் பார்க்கும்போது நிறைய மற்ற கவிஞர்களையும் படித்து பார்க்கும் மறுபடியும் வந்தால் இந்த இந்த சுமையை, இனிய சுமையை நீங்கள் இதயமெல்லாம் வாழ்நாளெல்லாம் சுமக்கலாம், அந்த மாதிரி இயற்றி இருக்கிறார்கள். அதை நாம சொல்லும்போது உணர்வதற்கு நயமான பகுதிகள் இதுல இருக்கின்றன. அதனால்தான் முன்னோடி கவிஞர் என்று நான் கருதுகிறேன். அப்படி ஏதாவது உணர்வு சிலிர்ப்பு உணர்வு ஏற்பட வேண்டும் என்றால் மறுபடியும் பாரதிதாசன் இடத்துல போவோம். ஆன்மீகம் வேண்டும் என்றால் பாரதியாரிடம் போக வேண்டும், வள்ளலாரிடம் போக வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிற இயற்கையை பயின்று 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 அதிலேயே துயின்று கனவு கண்டு மீண்டு எழுந்து வந்து நமக்காக பாடலை கொடுத்திருக்கார். அது பெரிய சாதனை, இது வாழ்நாள் சாதனை தான். அப்படி நாம் பார்க்கும்போது இவருடைய நூல் மிக அருமையாக இருக்கிறது. எப்படி படிக்க வேண்டும் என்பதற்கு சொல்கிறேன். ஒரு தழைத்தல் என்று ஒரு சொல் இருக்கிறது. அப்படி தழைத்தல் என்பது என்ன சொல்லுவோம், நாம் எப்படி சொல்லுவோம், அவர் பூமி பயிர் தழைக்கிறது, அவர் வேட்டியை தழைய தழைய கட்டி வந்தார். இது தழைத்தல் என்பது பூமியோடு ஒட்டிய செய்தி. இது எதற்கு இப்படி சொல்லுகிறேன் என்றால், இதற்கு மூலம் எங்கே இருக்கிறது என்றால், ஆள் போல் தழைத்து ஆலமரம் வளர்ந்து விட்டது, தன்னிடத்தில் உருவான விழுதை மறுபடியும் பக்கத்தில் கொடுத்து அது மீண்டும் மரத்தினுடைய விரிவு வருவதற்காக தழைப்பதற்காக உதவுகிறது அல்லவா? அதனால் ஆள் போல் தழைத்து என்றார்கள். அப்படி தமிழ்ல வேறான பகுதிகள் நிறைய இருக்கின்றன. அதனால் தழைத்து என்பது அந்த சொல்லில இருக்கிற அந்த ஒரு பொருள் நயம் அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய சொற்கள், நிறைய அருமையான பொருட்சாயல்களை கொடுக்கிற சொற்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாம் படித்து பார்த்து மறுபடியும் இதை தொடும் பொழுது இந்த நூல் எவ்வளவு பெரிய உயரத்தில் இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு இடத்துல மேலே வைத்திருக்கிறார்கள் ஒரு தின்பண்டம். ஒரு குழந்தை அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று போகிறது, எட்டாது, தலையணை போட்டது, முக்காலியை போட்டது, மறுபடியும் போட்டது, தலை களஞ்சம் ரெண்டு போட்டது, மறுபடியும் ஏறி பார்த்தது. அந்த பண்டம் வைத்திருக்கிற அந்த பாத்திரம் கிடைக்கிறது. ஐயோ அப்படின்னு, அந்த ஐயோ அப்படிங்கிறதுல
எப்படி எத்தனை விதமான செய்தி இருக்கு பாருங்க. ஐயோ இவன் அழகென்ன ஒரு அழியா அழகுடையான் என்று அதற்கு விளக்கம் சொன்ன புலவர்கள் சொன்னார். அந்த மாதிரி மீண்டும் மீண்டும் படித்த பிறகும் ஐயோ இது முடித்து விட்டோமா இல்லையே, தொடுவானம் போல் போய்கொண்டே இருக்கிறது. அது தொடுவான், யார் போய் தொடுவான் என்று கருதி நாம் வியப்படைவோம். அப்படிப்பட்ட வியப்பை நான் அடைந்தேன், உங்களிடம் கொஞ்சம் பகிர்ந்து கொண்டேன். படியுங்கள், மீண்டும் மீண்டும் படியுங்கள் என்று சொல்லி உங்களை இந்த நேரத்தில் விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டு நூலாசிரியர் அவர்களை நான் பாராட்டுகிறேன் என்று கூட சொல்லலாம், போற்றுகிறேன் என்று சொல்ல வேண்டும். அதுதான் சரியான சொல். அதை நினைத்து மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களை எல்லாம் பார்க்கும்போது. பெரிய ஒரு புத்துணர்ச்சி. அத்துடன் நான் அமைதி அடைகிறேன். வணக்கம். அருமை அருமை. இயற்கையோடு இயைந்த கவிதை என்று எண்ணும் பொழுது லாட்சோ என்ற ஒரு பேரறிஞர் மிக அழகா சொல்லும், go with the people, live with them. Go with the people, live with them. Learn from them. Start with what they know. Build with what they have. Once the work is done, the task is accomplished. People will say themselves, we have done this ourselves. அப்படின்னா அதாவது மக்களோடு போ, மக்களோடு இரு, மக்களோடு கற்றுக்கொள். அவர்களுக்கு என்ன தெரியுமோ அதிலிருந்து ஆரம்பி. அந்த மக்களுக்கு அவர்கள் செய்தார்கள் என்ற உணர்வை கொடு. அதுதான் நீ ஒரு தலைமைக்கு உண்டான அதிசயம், அதுதான் தலைமைக்கு உண்டான பொறுமை என்று இதை அழகாக சொல்லுவார். அதுபோல் இயற்கை உள்ளே சென்று இயற்கையாக மாறி இயற்கையோடு இயற்கையாக தன்னை பிணைந்து கொண்ட இதில் அவர் முன்னோடி என்று சொன்னாரே, அந்த சொல்லுக்கான அத்துணை உரிமையும் அவருக்கு இருக்கிறது என்பதைத்தான் நான் இங்கு நிறுவுகிறேன். ஏன்னா ஒரு மனுஷன் பேசினா, சார் அவர் பேசினாரு, என்ன சொல்ல வந்தார் சார், அது அவருக்கும் தெரியாது சார், எங்களுக்கும் தெரியாது சார் அப்படின்னு யாரும் உட்காரக்கூடாது. தெரிஞ்சுக்கிறது தான் வாழ்க்கை இல்லையா? வள்ளுவன் சொன்னான், காணிற் குவளை கவிழ்ந்து நிலன் நோக்கும் மானிழை கண் ஒப்பேல் என்றன. ரொம்ப அருமையான 1104வது குறள் இந்த குறள். அதாவது அந்த பூவை பாக்குறாரு, கோழைப்பூ. தலைவன் பாக்குறான், அடடா இந்த கோழைப்பூ ஏன் கீழே விழுந்திருக்கு, அப்படியே தலை சாய்ஞ்சிருக்கேன்னா, என்னுடைய தலைவி கண்களுக்கு ஈடாகாமல் தலை சாய்ந்து நிற்கிறது. அது ஒரு இயற்கையில அனிச்ச பூவை நமக்கு தெரியும், முகந்தால் வாடிடும். அந்த அனிச்ச மலர் அவ்வளவு நன்மையானது. இந்த தலைவி என்ன பண்ணாலாம், தலைவனுக்கு ஒரு இம்ப்ரெஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக அதை அப்படியே எடுத்து டக்குன்னு வச்சுக்கலாம். அனிச்ச அதை காம்பு உடைக்காம வச்சுக்கலாம். அனிச்ச பூ கால்களையால் பெய்தால் முசுப்பிற்கு நல்ல படாப்பறை எழுதுவார். இது நன்னிறை வாழி 1115வது குறள், 3 ஒரு 5. இத அப்படியே காம்பை உடைக்காம வச்சுக்கிட்டதுனால இடை உடைஞ்சு போச்சு. அதாவது இந்த மென்மையான தமிழர்கள் எவ்வளவு இயற்கையோடு இயைந்து இன்னைக்கு அதெல்லாம் இன்னாதுன்னு கேக்குறான். டைம் இல்லைன்றான், ரஷ்யா வாழ்க்கைய நேரம் இல்லைன்றான், பிஸின்றான், பசின்றான், மிசின்றான், பசின்றான். கட்சியில முடிஞ்சு போச்சு ஒரு நாள் வாழ்க்கை. வயசா ஆயிடுது, வயசானா எங்க ஐயா எழுதினாரு 3 இன்னும் அருமையான கவிதை இன்னும் எழுதினு இருக்காரு. அம்மா அவங்களுக்கு ஊட்டமா இருந்தாங்க பின்னாடி. போன வருஷம் நம்மளோட நூல் ஆட்டத்துல அம்மா வந்தாங்க, நீங்க கூட எல்லாம் பேசினாங்க, நல்லா ஆசீர்வாதம் வாங்க அவங்க கிட்ட. எனக்கு இன்னும் அந்த நினைவுல எனக்கு இன்னும் நிக்குது பசுமையா. அவங்க ஒரு உற்சாகம், அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியா இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க மகனார் எல்லாருமே 2 மனம் அவங்களுக்கு ஒரு உற்ற துணையா இருந்து, மருமகள் அவங்க உற்ற துணையா இருந்து கூட இருந்து, இன்னைக்கு ஐயாவுக்கு ஒரு பெரிய பக்கபலமா, ஒரு குடும்பம்னா அப்படிதானேங்க, அப்படிதானே இருக்கணும், பக்கபலமா இருக்கணும்ல. அது அவங்க இன்னைக்கு எல்லாருமே செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பா அது ஒரு மிகப்பெரிய சக்தி. ஏன்னா நம்ம பேசுறதெல்லாம் எதுக்காக? வாழ்க்கைக்காக தான். வாழ்க்கைக்கு பயன்படாத பேச்சு வீண் பேச்சு தான். வயசுன்றது ஒண்ணுமே கிடையாது. எங்க அரங்கங்கள்ல நாங்க சொல்லுவோம், வயசை பத்தி ஏஜ்லெஸ் பாடி அண்ட் டைம்லெஸ் மைண்ட் இஸ் a sense. இதுக்கு வயசே, உடம்புக்கு வேணா நீங்க வயசு சொல்லிக்கோ, ஸ்பிரிட்டுக்கு வயசே கிடையாது. எந்த வயசுலயும் நம்ம சுறுசுறுப்பா இருக்கும். மியூசிக் ஆர் மியூசிக், இதான் தத்துவம். பயன்படுத்தலன்னா கையோ காலோ மூளையோ பயன்படு இல்லாம போயிடும். சமுதாயத்துக்காக எழுதும் போது நம்மளோட உடம்பு உற்சாகம் அடையும். சமுதாயத்துக்காக சிந்திக்கும் போது நம்ம திடகாத்திரமா இருக்கும். 99 வயசு நாட் அவுட்னாங்க கிருஷ்ணாய.
ஃபேமஸ் ஜூரிஸ்ப்ரூடன்ட், கிரேட் லாயர், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தார். 99 வயசு வரைக்கும் ஏழை மக்களுக்கு ஃப்ரீயா எழுதி கொடுத்தார். தன்னோட ஆஸ்பத்திரிக்கு போற அந்த அந்த ஒரு நாளுக்கு முன்னாடி வரைக்கும் பெடிஷன்ஸ் எழுதி கொடுத்தார் ஃப்ரீயா. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தார். 99 100 வயசு வரும்போதுதான் அவர் இயற்கை எழுதினார். அவங்க எல்லாம் இறப்பு கிடையாது, இயற்கை எழுதினாரு. நம்ம கூட என்ன செத்துக்கிட்டான் பாடுறான், இயற்கை எழுதினான்னு சொல்லுலையா. சிவன் பதவி அடைந்தார், வைகுண்ட பதவி அடைந்தார். அப்பவும் பதவி மாதிரிதான் ஆசை நம்ம. இயற்கை எழுதினார்ன்ற வார்த்தையே வரமாட்டேங்குது. இல்ல இயற்கை நம்ம இல்லையா, காத்து மண்ணு இயற்கையோட இயற்கையா போறோம். இயற்கை எழுதினார் சொல்ல மாட்டானே நம்ம. சிவ பதவி அடைந்தார்னு சொல்லு, அப்பதான் சிவன் கால் கிட்ட போவார். இப்படியே நம்ம ஆளுங்க இன்னும் கூட பழைய கதையை தான் பேசுகிறாங்க. இயற்கையோட அதான் நம்ம இயற்கை கவி பார்த்துக்கிறோம். அவரை நாங்க ஏன் இன்னைக்கு நேசிக்கிறோம்னா இதை சொல்லி ஆகணும். மயிலாப்பூர்ல ஐயா வந்தாங்க, ரிட்டையர் ஆகிட்டு நம்ம மயிலாப்பூர்ல குடியிருந்தாங்க. ஐயா அப்படி ரொம்ப எப்பவும் அமைதினா அவர் தான். அப்படி வந்து நின்னாரு. நின்று நான் ஒரு கவிதை வாசிக்கலாமா? ஐயோ தாராளமா வாசிங்கய்யா. நான் ஒரு நீங்க என்னையா இருந்தீங்க? நான் ஒரு பொறியாளராக இருந்தேன். அது கூட பாருங்க, நான் ஐ ஒர்க் இன் சச் அண்ட் சச் டிபார்ட்மெண்ட் அப்படிலாம் பேசுது. மின்சார வாரிய துறையில நான் ஒரு செயற்பொறியாளரா இருந்தேன். அதை சொல்றது கூட அவர் தேடிதான் சொன்னார். இவ்வளவு பெரிய பதவியில இருந்துக்கிறேன், என்னையா நீங்க? சரி படிங்கய்யா, கவிதை தானே. கவிதை ரொம்ப அழகா சார். ஏன் நீங்க கவிதை நான் எழுதிக்கிட்டே இருக்கேன். இப்போ திருக்குறள புலவி நுணுக்க எழுதுங்கய்யா. சரி நான் உங்ககிட்ட காட்டுறேன், நீங்க சொன்ன பிறகு படிக்கிறேன். ஐயா நீங்க அதுக்கெல்லாம் தாண்டி நீங்க படிங்க. அந்த புலவி நுணுக்கத்தை அவர் வச்சாரு பாருங்க, எக்கச்சக்க காதலர்கள் அவருக்கு. ஆமா அவ்வளவு அழகான அந்த புலவி நுணுக்கம், அவ்வளவு அருமை. 1311 இருந்து 1320 வரைக்கும் தலைவன் தலைவிக்கு இடையே நிகழ்ந்த ஊழலை சும்மா நிச்சயமா சொல்றேன். ஒரு புக் ஆகணும்னு அவர்கிட்ட சொல்லிடுகிறேன். அவரும் நான் முயற்சி பண்ணினே இருக்கேன், குரல் தாமுன்னு சொன்னாரு. என்னைக்கா முடிச்சிருவாரு அதை நினைக்கிறேன். வெறும் அதை வச்ச ஒரு கவிதை எழுதலாம். அவ்வளவு அழகான வாக்கியங்கள், அந்த பதங்களை பயன்படுத்திய விதம், அது இதமாய் சொன்ன அந்த அந்த இன்சொல் ஆக்கம், அதிலே அவர் இழைத்த அந்த இயற்கையினுடைய அந்த ஊடுருவுகள் எல்லாமே நமக்கு அப்படி ஒரு அப்படி பார்த்தோம்னா அப்படியே ஈர்க்கும், கேட்டான் பிணிக்கும் என்ற மாதிரி வள்ளுவர் சொல்வாரு 643. ஜஸ்ட் கெட்ஸ் கிராஸ்ப், அப்படியே உள்ள கிராபிங் அப்படியே இழுக்கும். அந்த அளவு ஒரு அருமையான கவிதையை அவர் தந்திருக்கிறார். இந்த குறைகுடத்திற்கு 30 நிமிடங்கள் எனக்கு வழங்கி இருக்கிறார்கள். சரியாக 12 மணிக்கு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்தேன். 3 விதங்களில் என்னுடைய உரையை அமைத்துக் கொண்டேன். ஒன்று, அவர் கையாண்டிருக்கக்கூடிய சொற்களில் காட்டுகின்ற நயனை. இன்னொன்று, அவருடைய வாழ்ந்த நிலப்பரப்பு. 3, அவருடைய வாழ்க்கை எத்தகைய தொடர்புடையது என்கின்ற 3 வகைகளில் எனது திறனாய்வை அமைத்து முடிப்பேன். 2007 மயிலை அரங்கத்தில் திருவிக்க அரங்கத்தின் ஒரு நெருப்பு விதையாக ஐயா அவர்கள் இந்த களத்தை அறிமுகம் செய்து கொண்டார். எப்போதும் மண்ணில் விளைகின்ற விதைகள் எப்போதும் கலைகள் சூழலாம். ஆனால் நெருப்பில் விளைகின்ற விதைகள் எப்போதும் காய்ந்து போகாது என்பதற்கு ஒற்றை மலைவேம்பு பெரும் எடுத்துக்காட்டு. ஒவ்வொரு முறையும் அவருடைய முயற்சி, விடாத முயற்சி ஒரு படைப்பாக வருகிறது என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன். மரபு கவிஞராக அவர் மலர்ந்திருக்கிறார். யாப்பினுடைய கட்டில், அந்த மண்ணினுடைய தடங்களில் பண்பாட்டு தடமாறாமல் தன்னுடைய கவிதைகளை அவர் ஒளிநர்ச்சியோடு படைத்திருக்கிறார் என்பது பெருமை. அவருடைய கவி ஆற்றல் என்பது ஒரு தனித்துவம். அது புலப்பாடு செய்வது என்பது எல்லோரும் இங்கு பேசியதை போல மிக அரிது. எனது சிறிய கண்களால் எது என்னுடைய வெளிச்சம் எதுவரை எட்டுமோ அதுவரை இதனுடைய நூலின் பரப்பில் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல முயற்சிக்கிறேன். 2014 ஒரு நூல் குறிஞ்சிக்காதை, அடுத்த 4 ஆண்டுகளில் 2018 ஏழறுத்தாங்கேணி, 2021 ஈரச்சுவடுகள், 2024 மார்ச் மாதம் இன்றைய 10ஆம் தேதி ஒற்றை மலை வேம்பு என்று தொடர்ந்து புத்தகங்களை இந்த தமிழ் உலகத்திற்கு நல்கி தந்த ஒரு பெரும் ஆற்றலாளர் ஐயா பாச்சலூரார் அவர்கள். ஒரு ஆண்டுக்கு 10 புத்தகங்கள் போடுபவர்களுக்கு நடுவே 10 ஆண்டுகளில் 4 புத்தகங்கள் அவர் படைத்திருக்கிறார்.
2014 இருந்து 24 வரை இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் 4 புத்தகங்கள் என்று படைத்து தகமை வாய்ந்த தமிழ் உலகத்திற்கு தனித்துவமான ஒரு இயற்கையை நோக்கிய புத்தகத்தை, ஒரு படைப்பாற்றலை தந்திருக்கிறார் என்பதுதான் சிறப்பு. எத்துணை புத்தகம் என்று அவர் தந்தாலும் தென்னை எப்போதும் தன்னுடைய வேரிலேயே அத்துணை காய்கறியும் நல்கும் என்பதை போல அவர் வளர்ந்த இந்த திருவிக்க நிலத்தில் தான், பண்பட்ட இந்த நிலத்தில் தான் தலை உயர்ந்து அத்துணை படைப்பையும் இதனுடைய வேர்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய நன்றிக்குரிய பெருமகன். என் போன்ற எந்த களத்திற்கு சென்றாலும் திருவிக்க அரங்கத்திற்கு எங்களுடைய நன்றியை எப்போதும் சொல்லிக் கொண்டவர்களாக இருக்கும். நேற்று ஒரு அரங்கத்திற்கு செல்கின்ற போது கூட நீங்கள் பேராசிரியரா என்று சொன்னார் ஒரு நடுவர். நான் பேசிவிட்டு அமர்ந்த போது நீங்கள் எத்துணை ஆண்டுகள் திருவிக்க அரங்கத்தில் பயணிக்கிறீர்கள் என்று கேட்டார். பேராசிரியராக இருக்க வேண்டும் என்று சில வரைமுறைகள் உண்டு. நம்முடைய அரங்கத்தில் மட்டும்தான் தகுதி திறன் எவருக்கு உண்டு அத்துணை பேருக்கும் மேலே சாமானிய மக்களுக்கும் படைக்கலைத்த பெருமை நமது அரங்கத்திற்கு உண்டு. இதனால் எனது அரங்கம் திருவிக்க அரங்கம். அவரிடம் ஒருவர் சொன்னார், எனக்கு விருது கவிஞர் என்றால் உனக்கு திருவிக்க அரங்கம் கிடையாது. ஏனென்றால் எங்களுடைய பண்ணை தமிழ்ச்சங்கம் உனக்கு விருது கவிஞர் என கொடுத்திருக்கிறது என சொன்ன போது நான் சொன்னேன், வேண்டுமானால் எனது பெயரை நீக்கி கொண்டு சிறப்புரை திருவிக்க அரங்கம் என போடுங்கள், அது எனக்கு பெருமை. எனக்கு விருது கவிஞர் அப்படியே பார்த்தாலும் எனக்கு கவிதை சார்ந்தது. ஆனால் உரை என்பது என்னுடைய திருவிக்க அரங்கத்தின் கொடை நான். எனவே அது திருவிக்க அரங்கத்தின் முகவரி. அதனை நான் ஒருபோதும் இழக்க முடியாது. உங்களுடைய அழைப்பு எனக்கு வந்து சேர வேண்டுமானால் முகவரியை சரியாக போடுங்கள் ஐயா என சொன்னேன். அவர் சான்றோர் உடனே அதனை ஏற்ற. காரணம், எங்கு சென்றாலும் என்னுடைய பெருமைக்காக திருவிக்க அரங்கம் நம்பிக்கையை விதைக்க வேண்டும். வருங்கால தலைமுறையினருக்கு திருவிக்க களம், இளைய தலைமுறையினருக்கு இங்கிருந்து பெரும் சான்றோர்கள் வந்தார்கள் என்று சொல்வதற்காக எவரையும் நிறைவு செய்ய வேண்டும் என்பதல்ல. திருவிக்க அரங்கம் இத்தகைய பண்பாடுகளில் உயர்ந்து நிற்கிறது என்று வெளியே தெரிய வேண்டும் என்பதற்காக. இதுதான் உண்மை. இவையெல்லாம் இந்த மன்றத்தில் சொல்வதற்கு சிறப்புக்குரியவளாக இருக்கிறது. இந்த நூலை பொறுத்தவரை அவர் 1963 தன்னுடைய பணியை தொடங்கினார். 21 வயது இளைஞர். அவருடைய வாழ்க்கையை நான் நினைத்து பார்க்கிறேன். 21 வயது இளைஞனாக தொடங்குகின்ற அவர் 2000 என்று முடிகின்ற போது 37 ஆண்டுகள் அவருடைய பணி நிறைவு பெறுகிறது. 37 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு மனிதன் தன்னுடைய இந்த இடைப்பட்ட காலத்தில் எங்கேயாவது ஒரு முறை தன்னுடைய பேனாவில் மை நிரப்பி எழுதி இருக்கிறாரா என்றால் எந்த இடத்திலும் எழுத வேண்டும். முழுக்க முழுக்க அவரே சொல்கிறார், என்னுடைய செல்வர்களை நான் நன்னிலையில் வைக்க வேண்டும் என்பதற்காக எதுவும் செய்ய. செல்வர்களின் நன்னிலையில் கொண்டு வருவது என்பது எதை? அதை போலவே இன்று மகன்கள் இந்த புத்தக வெளியீட்டு விழாவை நான் முன்னின்று நடத்துகிறார்கள் என்கின்ற பெருமிதம் எனக்கு இந்த இடத்தில் இருந்து ஏற்பட்டது. தந்தை மகன் காற்றும் நன்றியை, மகன் தந்தை காற்றும் உதவியை இரண்டும் இந்த மேடை இன்று கண்ணுறச் செய்தது என்பது தானே உண்மை. இரண்டு ஒரு நிலையாக இருக்கிறது. இப்போது அமைதியான ஒரு ஒற்றை வேம்பு மரத்தின் நிழலில் மிக அமைதியாக அமர்ந்திருக்கக்கூடிய அவருடைய நிலைகளில் இருந்து மெல்ல கிளர்ந்து எழுகிறது உணர்ச்சி அடைகிறது. மெல்ல அவருடைய எண்ணங்கள் பின்னால் கடந்து வந்த அந்த பாதைகளை நினைத்து பார்க்க மகன் நூலை வெளியிடுகிறார், மகள் பெறுகிறார். நன்றி உரையாற்றுவதற்கு மருமகள் இருக்கிறார், வாழ்த்துறை வழங்க இளைய மகனார் இருக்கிறார் என்கின்ற பேரு எவருக்கு வாய்ப்பு? எவருக்கு இத்தகைய திறன் வாய்ப்பு என்றால் எல்லா நிலைகளிலும் தன்னுடைய நிறைவை தனிமனிதனாக நிறைவேற்றிய ஒருவருக்கு இது வாய்ப்பு. அதெல்லாம் இது அவருக்கு கிடைத்திருக்கிறது. கதையை சொல்ல வேண்டுமானால் ஒரு வரிக்குள் என்னால் சொல்லிவிட முடியும். கதை என்பது ஒன்றும் இல்லை. கதையை இப்படி சொன்னால் புரிந்து கொள்வீர்கள். காதல் மனம் புரிந்த ஒரு பெண் கருவுற்று இருக்கிறார். தன்னுடைய கணவனுக்கு கலையத்தில் மதிய உணவை எடுத்துக்கொண்டு செல்கிறார். அங்கே எதிர்பாராத விதமாக
கணவன் மாண்டு போகிறார். இவள் கர்ப்பிணியாக பிள்ளை பேரு வீடில்லாத இடத்தில் விழுந்து பிள்ளை பேரு நடக்கிறது என்பதோடு கதை முடிகிறது. காதல் மனம் செய்கிறார்கள். அவளுடைய வாழ்க்கையில் அவளுடைய கணவன் இறந்து போகவில்லை. இதை ஒரு பதத்தில் கூட சொல்லலாம், கன்னி அம்மாள் என்று. கன்னி அம்மாளான கன்னி தாயானால் கதையில் மாந்த அவளுடைய அந்த கதாநாயகனுடைய பெயர், தலைவியினுடைய பெயர் கன்னியம்மா, தலைவனுடைய பெயர் முருகன், ஒரு தோழியினுடைய பெயர் தானன். முருகு என்றால் அழகு என்று நம்முடைய தமிழ் தென்றல் திருவிக்கு அவர்கள் சொல்வார். கை புனைந்து இயற்றாதது வனப்பு எழில் என்பார். எழில் என்பது எது? கை புனைந்து எது இயற்றவில்லையோ அதெல்லாம் அழகு. நம் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், விண்மீன்கள், இந்த நிலவுக்கு இந்த தன் நிலவை ஒளி தருகின்ற இந்த குளிர்ச்சியும் யார் கை புனைந்தது? ஒருவரும் இல்லை என்றாரே நமது தமிழ் பெரியார். அதை போலவே இந்த இயற்கையை கை புனைந்து இயற்றாத ஒரு மனமாக அவர் காட்டியிருக்கிறார் என்பது ஒரு சிறப்பு. ஒற்றை மலைவேம்பு என்று இந்த நூலுக்கு தலைப்பு எதற்கு என்றால், அந்த தலைவனும் தலைவியும் அந்த ஒற்றை மலைவேம்பு மரத்தில் கீழ்தான் அந்த குறியிடமாக காட்டப்பெறுகிறது. அந்த ஒற்றை மலைவேம்பு கீழ் இருந்துதான் தன்னுடைய காதல் வளர்த்துகின்ற. எனவே அது பாசம் மிகுந்த மரம், அது பாசத்திற்குரிய மரம். ஏனென்றால் என்னுடைய தலைவன் அங்கு வருவான், என்னுடைய தலைவி அங்கே வருவான் என்று இருவருக்கும் உணர்வை சொல்கிறது. நிறைய ஒரு இடத்தில் ஒரு தலைவி ஒருத்தி சொல்லுவாள், அந்த காகம், அந்த ஒரு அலுவலர் என்னை ஏமாற்றி விட்டு போனான் எனது தலைவர். ஏமாந்து போனேன் நான், எனக்கு சாட்சி என்று யாரும் இல்லையே என்று நினைக்கிறார். அதோடு நாங்கள் களவு வாழ்க்கையில் இருக்கின்ற போது ஒரு குறுக்கு ஒன்று இருந்தது. ஆனால் அது கூட மீனை பார்த்து கொண்டு முதுகுதானே காட்டிக் கொண்டிருந்தது, எங்களை அது காட்டவில்லையே. என் காதலுக்கு யார் சாட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவியை பார்த்தோம். ஆனால் இங்கே சாட்சியாக, அந்த காதலர்களுக்கு சாட்சியாக ஒற்றை மலை வேம்பு நான் இருக்கிறேன் என்று நிமிர்ந்த. அதே போலவே தாடகை வருகிற தாடகை சமூகத்தில் ஒரு எளிய குலத்தில் பிறந்தவர் தான், துணி எழுத்து கொடுக்கக்கூடிய எளிய குலத்தில் பிறந்தவர் தான் என்றால் சமமாக நடத்துகின்ற மண் பண்பாடு குறிஞ்சி நிலத்திற்கு உண்டு என்பதை எனது ஊர் என்று பெருமையோடு பதிவு செய்யக்கூடிய மகன் நிறைய சொல்கிறார். ஊசி கிணறு, கஞ்சா கிணறு, தேவயானை கிணறு என்று ஒவ்வொரு கிணறுகளிலும் நாம் நீராடி எழுகின்ற குளிர்ச்சியை நமக்கு ஊட்டுகிறார். கல்வேலி தோட்டமும் தன்னாட்சி தோட்டங்களிலும் சென்று பசியாறுகின்ற உணர்வை பெறுகிறோம். தேசலிங்கன் சிவன் கோயிலும் சலங்கத்தம்மாள் கோயில் அந்த மணிநாவாக நானே எதிரொலிப்பதை கேட்கிறேன். அவருடைய கவிதை சலங்கத்தம்மாளின் மணிக்கோவிலில் இருக்கக்கூடிய அந்த ஓசையை அதனால் கேட்க முடிகிறது. இவையெல்லாம் எழுத்துக்களில் சொல்லக்கூடியவராக, தன்னுடைய வாதங்களில் முன்வைப்பவராக இருக்கிறார் என்பதுதான் நினைத்து பார்க்கும். நிறைய மரங்கள், குறிஞ்சி நிலத்தில் மரத்திற்கு பஞ்சமாய் இருக்க முடியும். ஆலமரம் இருக்கிறது, அத்தி மரம் இருக்கிறது, வேம்பு இருக்கிறது, சாமை இருக்கிறது, ஈட்டி மரம் இருக்கிறது, தணுப்பு மரம் இருக்கிறது என்று எத்தனை வகையான மரங்கள். சில மரங்களினுடைய பெயரை பின்னால் தெரியாது போனால் மரங்கள் எத்தனை வகை என்று சொன்னால் இத்தகைய ஐயாவினுடைய புத்தகம் அத்தனை வகையினுடைய மரங்களை எல்லாம் தன்னுடைய அனுபவங்களால் கடந்து அமர்ந்து ஒரு இடத்தில் பதிவு செய்திருக்கிறார் என்பது சிறப்பு. மெல்ல தன்னை தளர்த்துக் கொள்ளக்கூடிய நேரத்தில் எல்லாம் இவை நான் ஞாபகத்தில் வருவது ஒரு மனிதனுக்கு இயல்புதான். மெல்ல தளர்கிறார், விரிகிறார், இளைங்கிறார். அவையெல்லாம் பாடல்களாக, வரிகளாக மறந்திருக்கின்றன என்பது ஒரு பெருமை. தன்னை விடுவித்துக் கொள்கின்ற நேரத்தில் எல்லாம் கவிதைக்குள் அவர் தன்னை கூட்டிக் கொள்வதை என்னால் எனது கண்களால் அவரிடம் பார்க்க முடிகிறது. எத்தனை ஒரு உற்சாகத்தோடு இருந்தால் அவர் ஆலயங்களுக்கு சென்றிருக்கலாம், அல்லது ஏதேனும் புனித யாத்திரைக்கு போகலாம். அவருடைய வயது ஒத்தவர்கள் இதைத்தான் செய்ததை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் 82 வயதில் தமிழை கட்டிக்கொண்டு கூட்டிக்கொண்டு இந்த இயற்கையை விதைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு உழவனாக இந்த வெள்ளை காலில் இருக்கிறார் என்று நான் நினைத்து பார்க்கின்ற போது அவருடைய கவி உள்ளம் அவரை நோக்கி வணங்கத்தக்கதாகவே எனக்கு அமைகிறது. அவருடைய நிலப்பரப்பு என்பது எத்தகைய உயர்வு தெரியுமா? அவருடைய நிலப்பரப்பு நமக்கு காட்டுகிறது. மெல்ல நழுவி அந்த வெறும் மலை என்றால் வெறும் மேலே ஏறி இறங்குவதல்ல. அங்கே வயல்கள், மருத நிலங்கள் உண்டு.
அங்கே சுனை உண்டு, பொழில்கள் உண்டு, தடாகம் உண்டு. இத்தனையும் சேர்ந்ததுதான் அவருடைய நிலம் என்பதை திரும்ப பதிவு செய்யக்கூடிய வழிகள் அங்கே காணப்பெறுகின்றன. வெள்ளம் போல் நீர் வடிய தள்ளி போகும் வாய்க்கால் வழிக்குடிக்க செல்லும் வழிநீர் என்கிறார். இது வழிநீர் என்று கூட சொல்லி இருக்கலாம். ஆனால் அது எப்படிப்பட்ட வழிநீர்? நீர் வழிய தள்ளி போகும் வாய்க்கால் வழி குறுக்கி போகும் வழிநீர். ஆக இது எப்படி ஏறி இறங்குகிறது என்றால், இது அவருடைய நிலப்பரப்பு தந்த நைலமா இந்த எழுத்து, அல்லது இந்த எழுத்து அந்த நிலப்பரப்பு கொடுத்த கொடையா என்று நினைக்க தோன்றுகிறது. இரண்டு, அவருடைய எழுத்து நளினம் பெற்றது, அவருடைய நிலப்பரப்பு தந்ததனால் இத்தகைய நளினம் பெற்றதாக நான் எண்ணுகிறேன். மெல்ல மெல்ல இன்னும் ஒன்று சொல்ல போனால், எனக்கு இதை படிக்கின்ற போது ஒன்று நினைவிற்கு வந்தது. இதை போலவே ஊரில் ஒருவர் பதிவு செய்த என் போன்ற ஒரு பெண் ஒருத்தி இருப்பாள், கச்சிப்பேடு நன்முள்ளையர். அவள் சொல்லுவாள், என்னுடைய தலைவன் ஒரு ஊரில் ஒரு கொள்ளன் இருந்தால் அவன் என்னை வந்து பார்ப்பான். என்னுடைய தலைவன் யார் தெரியுமா? 7 ஊர் நடுவே கொள்ளனாக இருக்கிறான் என சொல்லுவான். ஏன் 7 ஊர் நடுவே கொள்ளனாக இருக்கிறான்? ஒரு ஊரில் இருந்தால் கொஞ்சம் தான் வேலை கிடைக்கும், உடனே பாதி வேலையை கதவை பூட்டிவிட்டு தலைமை பார்க்க வரலாம். ஆனால் 7 ஊருக்கும் ஒருவனே இருக்கிறான் என்றால் அவனுக்கு ஓய்வு ஏது. 7 ஊர்களில் இருந்தும் பணி முடங்கி விடும் என்றென்று வேலை செய்பவனாக இருக்கிறான். காலையும் மாலையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த காற்றுப்பை குறுக்கி இருக்கிறது அல்லவா, பெருமூச்சு விட்டுக் கொண்டு அது போலல்லவா நான் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த பெண்ணை சொல்வதை பார்த்தேன். அந்த ஊரினுடைய சித்திரம் நமக்கு தெரிகிறது. அந்த ஊர் பிரிந்து போன அந்த பாதை தெரிகிறது. அங்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதியினுடைய அந்த ஊரினுடைய எல்லை நமது கண்களுக்கு தெரிகிறது. அதை போலத்தான் ஐயா சொல்வது சில இடங்களில் சொல்கிறார், அங்கே முகடு தெரிகிறது. இந்த இடத்தில் இந்த தலைவாசல் இடத்துக்கு முகப்புக்கு நீங்கள் போனீர்களானால் அங்கே மண்பாதை தெரியும், முகடு தெரிகிறது, பள்ளத்தோடு ஒரு பாதை போகிறது, பள்ளத்தாக்கோடு ஒரு பாதை போடுகிறது என்று சொல்லுகின்ற போது கச்சிப்பேடு நன்முள்ளையார் நினைவுக்கு வருகிறார். அதையும் நான் நினைந்து பார்க்கிறேன். ஒவ்வொன்றாக அந்த மனிதனுடைய அனுபவங்கள் தான் இந்த வார்த்தை, இந்த வரிகள் என்பதை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பாடலும் எழுதி வருவதை பார்க்க முடிகிறது. ஒரு இடத்தில் சொல்வார் பாருங்கள், சடை போட்ட பெண்முகம் என்பார். சடை போட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இதை நான் உண்மையிலே இதை பார்த்த போது எனக்கு வியப்பாக இருந்தது. ஒரு குறிஞ்சி நிலத்தை பேசுவதற்கு எவ்வளவு வறட்சியாக நான் இருக்கிறேன் என்பதை நான் நினைத்து பார்த்து தொண்டை உணர்ந்து போய்விடுகிறது. தடை போட்ட பெண்முகம் என்று சொல்கிறார். அந்த பாறையினுடைய முகப்பு மேலே பார்க்கிறார், அது தடை போட்டது போல இருக்கிறது. இது 72 முதுமையினுடைய பார்வையினுடைய கூர்மை, பார்வை அவருடைய முதிய தெளிவற்று கிடக்கும் காட்சிகள் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவருடைய பார்வை எத்தகைய கூர்மையாக இருந்தால் இதனை வரிகளுக்கு கொண்டு வருகிறார் என்பதை நான் நினைத்து பார்க்க வேண்டியவதாக இருக்கும். உருவிலன் காமம் என்று பதிவு செய்கிறார். காமம் உருவமற்றது, ஆனால் உணர்ச்சிகள் நிரம்பியது. ஏனென்றால் மலரினும் வெள்ளியது காமம் என்று சொன்னதுதானே நம்முடைய பேராசர். அவர்தான் சொன்னார், காமம் என்பது மலரினை விட வெள்ளியதான, இதுதான் இந்த உருவம் தான் இப்படித்தான் இருக்கும் என்றல்ல. அதை போல உணர்வு உருவம் இல்லாதது காமம், உருவிலான் காமம் என்று உணர்ச்சிகள் நிரம்பிய வரிகளை 2 சொற்களுக்குள் இத்தகைய ஒரு காமத்தை அடைக்கக்கூடிய உணர்வுகளை எல்லாம் நினைக்கக்கூடிய 2 சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார். இதுவும் எனது கண்களில் நிறைந்து நான் பார்த்தேன். ஔவையார் சொல்லுவார், காமம் என்பதை ஔவையார் சொன்னதுதான் வியப்பாக இருக்கும். இந்த ஊர் தூங்கிக் கொண்டே இருக்கிறது, நானோ எனது தலைவன் வரவில்லை என்று விழித்துக் கொண்டே இருக்கேன். விழித்துக் கொண்டே எவ்வளவு காலம் நான் காத்திருக்கேன். இந்த ஊரோ என்னுடைய உணர்வுகளை ஒன்றும் மதிக்காமல் துச்சமனை என்னை நடத்தி எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஊரை நான் முட்டுவேன் போல், தாக்குவேன் போல், தீ நான் எரிப்பேன் போல் என சொல்லுவான். இந்த ஊரை நான் ஓடி போய் என்ன பண்ணுவேன், தீ முட்டுவேன், எரிப்பேன் என்று சொன்னது யார்? ஔவையார் சொன்னார். ஒரு வியப்பு மேலெடுகிறது. உணர்ச்சியை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்கு அந்த கதாபாத்திரமாக இருந்தால் கவிஞர் படைத்துக்கார். அதற்குள் ஊறி நின்று விட்டால் அவன் எழுந்து காட்டுவான். அப்படித்தான் ஒற்றை மலை வேம்பு எழுந்து காட்டுகிறார், நின்று காட்டுகிறார். இந்த இடத்தில் ஔவையாரை நினைவு கூர்ப்பது இல்லாமல் இன்னொன்று, நான் கண்ணம் குழிவில கூடை சுமந்து வந்து, கண்ணம் குழிவிடுகிறது கூடை சுமந்து.
இதை நான் உண்மையில் ஒரு குழி வெட்டினால் கூடையில் எடுத்துக்கொண்டு தலையில் போகலாம். ஒரு நிலப்பரப்பை மண்ணை வெட்டுகிறோம், கூடையில் போட்டுக் கொண்டு போகலாம் என்பது வாழ்வியலுடைய யதார்த்தம். ஆனால் இங்கு கன்னத்தில் குழி இருக்கிறது, எதை எடுத்துக்கொண்டு கூடையே போகும் என்பது இந்த இடத்தில் கொண்டு வந்து காட்டுவது என்பது மிக அழகான, இதுவரை கவிஞர்கள் கொண்டு வராத இலக்கியத்திற்கு புதுமையான ஒரு விளக்கு என்று நான் நம்புகிறேன். இன்னும் கூட சொல்ல வேண்டுமானால் ராபர்ட் ஃப்ராஸ்ட் சொல்லுவார். அவர் சொல்லுகின்ற போது சொல்லுவார்கள், ஒரு தாளில் நாம் வைத்து பார்த்தால் எப்படி தெரியும்? ஒரே பாலையாக இருக்கிறது, ஒரே ஒரு பாலையாக, வெள்ளைத்தாள் என்பது பாலையாக இருக்கிறது. அது ஒற்றை புள்ளியை கொண்டு எனது எழுதுகோலை வைக்கிறேன். மெல்ல அந்த ஒற்றை புள்ளியை தேடி 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 நான் அலைகிறேன். அப்போது கவிதை கிடைக்கிறது. அது சிறு பூச்சியை போல தொடங்கிய அதனுடைய விரட்டி கொண்டே போனேன். அத்தகைய பின்னால் அது ஒரு வடிவமாக கவிதையாக எனக்கு கிடைக்கிறது. அந்த சிறு பூச்சியை முன் நான் சரணாகதி அடைந்தேன் என்று சொன்னேன். அந்த சிறு பூச்சியின் முன்னால் நான் சரணாகதி அடைந்தேன். என் முன் பிரம்மாண்டமாய் நிற்கிறது, பூதாகரமாய் நிற்கிறது என்று சொன்னார். இப்படித்தான் நமக்கும் கூட தோன்றும். ஒரு வெள்ளை காகிதம் பாலை போல தோன்றும். ஆனால் அதைத்தான் தன்னுடைய எழுதுகோளால் புள்ளியாக்கி கோடாக்கி சித்திரமாக வரைந்து இன்று ஒரு நூலாக்கி 1 நூல் 2 அல்ல 4 நூல்களை படைத்திருக்கிறார். இதுதான் கவிஞருடைய இயற்கையினுடைய உள்ளம். இயற்கை எப்போதும் வற்றாது, எப்போதும் அது தன்னுடைய ஜீவித தன்மையை விடுவதில்லை. ஓடை ஓரமாக இருக்கும் சன்னமான அருவி என்று அவர் காட்டுகின்ற இடங்களில் எல்லாம் தன்னை அவர் பதிவு செய்கிறார். தன்னுடைய ஊரை, அது ஊரில் இருக்கக்கூடிய முகங்களை என்று கன்னியம்மாள் நடக்கின்ற போதெல்லாம் எவ்வளவு நல்லவர்கள், பார்த்து செல் என்று சொல்பவர்கள் இருக்கிறார், மிக கவனமாக செல் என்று சொல்பவர்கள் இருக்கிறார். கன்னியம்மாள் எப்படி நடந்தார் என்றால் 32வது பக்கத்தில் இருந்து 72வது பக்கம் வரை நடக்கிறார். இந்த புத்தகத்தில் 32வது புத்தகத்தில் நடக்க தொடங்கினார். 72வது பக்கத்தில் வீடில்லா நிலத்தில் வீழ்ந்து என அந்த கதையை அன்று முடிக்கிறார். 72 பக்கங்கள் நடந்த ஒரு பெண்ணை 40 பக்கங்களாக அவள் எப்படி நடக்கல், எங்கும் வடுக்கவே இல்லை, பிசிறு இல்லை, இலாபகமாக அந்த மலை நிலங்களில் மிக சரளமாக மொழிகளையும் கொண்டு வந்து காட்டியிருக்கிறார். எந்த இடத்திலும் அவருடைய யாப்பு கட்டு எப்போதும் பெரியவில்லை, மரபினுடைய தடம் மாறவில்லை. பற்றொடை வெண்பாவில் அவர் அமைத்திருக்கிறார். பற்றொடை வெண்பாவினுடைய இலக்கணம் 4 என்பது பொதுவாக பார்க்க பெறும். ஆனால் பற்றொடை வெண்பா என்கின்ற போது அவற்றை கடந்து 12 அடிகள் இன்னும் மிகுந்து கொண்டே போகின்ற போது பல்கி பெருகுவதால் பற்றொடை வெண்பா, பல்கி பெருகுவதால் பற்றொடை வெண்பா. எனவே அதை மிகச் சரியாக இந்த கதைக்கு கொண்டு வந்து பொருத்தினார். இயற்கையும் அதுபோல்தான் பெருகியதாக இருக்கிறது. ஒரு செழுமையான சித்திரம் அவர் படித்து முடித்தவுடனேயே ஒரு செழுமையான ஒரு சித்திரத்தை நம் கண் முன்னால் வைத்திருக்கிறார் என்று தோன்றிற்று. ஒரு புதுமையை புலப்படுத்தி இருக்கிறார் என்று தோன்றிற்று. ஆனால் இந்த அட்டைப்படத்தை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். இது ஒரே ஒரு சிறிய ஒரு நாற்று போல காட்டும். ஆனால் மொற்றை மலைவேம்பு அவர் காட்டிய எழுத்து எப்படி தெரியுமா? உயர்ந்த பருமனாக உயர்ந்த மலைவேம்பாக பதிவு செய்தார். அதை நாம் படிக்க வேண்டும் என்பதற்காக அட்டைப்படைத்தார்கள். ஒருவேளை இப்படி போட்டார்கள் என்று தெரியவில்லை. எனவே இது ஒரு நுணுக்கமான ஒரு பார்வையில் கூட பெண் நடப்பது என்பது அல்ல, இன்று முடங்கி போய் சுவர்களுக்குள், கனத்த சுவர்களுக்குள் பூட்டிக் கொண்டு இருக்கக்கூடிய நிலையை கடந்து பெண் நடக்க வைத்தார் என்பது ஒரு பெருமிதத்திற்குரியது. இன்னும் நிறைய சொல்லலாம். பெண்கள் பெரும் புதுமை பெண்கள் என்று அவள் தோல் பையை மாட்டிக்கொண்டால், அவள் குளிர் கண்ணாடியை அணிந்து கொண்டால் புதுமை பெண் என சொல்கிறோம். ஆனால் புதுமை பெண் என்பது அவள் அல்ல. புதுமை பெண் என்பவள் தன்னுடைய இக்கட்டில் குழந்தைகளை வைத்து ஆதிரா போன்று களத்தில் நிற்கிறார். இக்கட்டில் குழந்தை வைப்பால் தான் எந்த பணியை ஆற்றுகிறாளோ அந்த பணியில் புதுமை செய்வாள். தனக்குள் இருக்கக்கூடிய எல்லைகளில் அவள் கடந்து பார்ப்பாள். தனக்கு இருக்கக்கூடிய நீலகங்களில் எது அந்த துறையில் முன்னிற்போம் என்று பார்ப்பாள். இதுதான் அந்த புதுமை பெண்ணினுடைய இலக்கணம். இதை நான் பார்க்கிறேன். பெண் நடக்க வேண்டும், இல்லாவிட்டால் தேங்கினால் அது தேக்கம், இவருடைய வாழ்வு தேக்கம் பெறவே இல்லை, இயங்கிக் கொண்டே இருக்க. சாதனை என்பது இப்படி, நாம் சாவதற்கு முன்னால் சாதித்து விட வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்ட உற்சாகமாக அவருடைய எழுது. சாவதற்கு முன்னால் சாதிப்பது, சாதித்ததற்கு பின்னால் தான் சாவு என்று. நாம் துரதிருஷ்டவசமாக அம்மாவை இழந்திருக்கிறோம்.
காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாரும் துணிந்தவராக இருந்திருக்கிறார் நிர்மலா தேவியை. இந்த நூல் வெளியிடுகின்ற இந்த நூல் தயாரிக்கின்ற போது, எழுதுகின்ற போது, பிழை திருத்தலின் போது, எல்லாம் வெளிவந்துகின்ற போதெல்லாம் இருந்த அன்னை இந்த நூல் வெளியீட்டின் விழாவில் இல்லை. ஆனால் அவர் ஐயா அம்மாவுடைய ஆட்சிகளை நிரம்ப இந்த அரங்கம் பெற்றதாக நான் உணர்கிறேன். இன்னல்கள் எத்துணை இன்னல்கள் இடர்களை அவள் கடந்திருப்பாள். ஒரு பெண் அந்த புலிப்பாறையில் ஏறி வருவாள். புலி அரித்து அந்த புலி அரிப்பான் பாறை என்று இருக்கும், பேத்தரை பாறையை கடப்பான், தேனியம் பாறை இருக்கும். இவற்றை எல்லாம் மெல்ல மெல்ல கடந்துதான் அவர் வருகிறார். ஒவ்வொன்று முறையும் அதனுடன் சாதகையாக இந்த வாசகர்களும் பின்தொடர்பும். இந்த நூலாசிரியர் இதையெல்லாம் கடந்து வருவதற்கு இந்த ஒரு பாடலை கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவர் இந்த கதையை மெல்லவே நகர்த்த விரும்புகிறார். பெண் தேங்கிவிடக் கூடாது என்று கலையத்தோடு முருகனை பார்க்கிறார். தன்னுடைய தலைவனை பார்த்து விட்டார். இதோ தூரத்தில் என்னுடைய தலைவன் இருக்கிறார், இதோ இன்னும் சிறிது நேரத்தில் அவனை நான் அடைந்து விடுவேன் என்று சொல்லுகின்ற இடத்தில் பேய் சூறை காற்று தலைவனை மாய்ந்து போகின்ற போது அப்படியே அவள் கொண்டு வந்த அந்த தலையில் சுமந்திருந்த அந்த கலையத்தோடு கீழே விடுகிறாள். விடுகின்ற போது ஏற்படுகின்ற அந்த பிள்ளை பேரு ஒரு ஆண் மகவை ஈண்டெடுக்க. ஆண் மகவை என்று உனக்கு எப்படி தெரியும் என்றால் அவரே பதிவுகிறார் ஓரிடத்தில். ஆண் மகவு எட்டி விதைக்கிறான், எனவே ஆண் மகவு என்று சொல்ற. இவையெல்லாம் அந்த தாடகையோடு நாம் உணர்ந்தோம். ஒரு முறை அவன் பார்க்கின்ற போது, பொதுவாக இந்த காட்சி எதில் நடக்கிறது என்றால் ஒரு மருத நிலத்தில் நடக்கிறது. மருத நிலத்தில் அந்த தலைவன் என்ன செய்கிறான் என்றால் இந்த பெண் பார்க்கல் கன்னியம்மாள் பார்க்கிறான். அந்த முருகன் என்ன செய்கிறான் என்றால் தன்னுடைய காலையை மெதுவாக தடவி கொடுக்கிறான். இந்த காலையை தடவி கொடுத்த உடனேயே இவளுக்கு கோபம் வருகிறது. நான் இருக்கிறேன், செல்லமாக காலையை வருடி கொண்டு இருக்கிறாள் என்று மூடுகிறார். இது ஒரு ஊழல். மருத நிலத்தில் ஊழல் நிமித்தம் என்று கொண்டு வருவது ஒன்று திணைப்பால் அறியப்பெறுகிறது. அதே போலவே வருகிறது. முத்தொள்ளாயிரத்தில் ஒரு ஊழல். இங்க காலை ஊழல் என்றால் அங்கு யானையே ஊழல். யானை முத்தொள்ளாயிரத்தில் ஊழலாக வரும். ஒரு பெண் தன்னுடைய மாடத்தில் இருந்து பார்ப்பான். அங்கே பாண்டிய மன்னன் யானையின் மீது ஏறி வருவான், பெண் யானையின் மீது ஏறி வருவான். அப்போது அந்த பெண் யானை என்னவாகும், இவள் பார்த்தால் உடனே வேகமாக கடந்து போய் வேகமாக கடந்து போன உடனே இவள் இந்த பெண் நினைப்பாள், பாண்டிய மன்னன் வந்தது பெண் யானையா, பையன் நடந்து வருதல் தோற்றலால் என் பெண்மை ஐயப்படும். அந்த வந்தது பெண் யானையா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. இவ்வளவு வேகமாக பாண்டியனை அழைத்து சென்றிருக்கிறது. நான் பார்த்து கொண்ட என்னுடைய கண்களுடைய கருவிழி ஒரு திசையில் இருந்து இன்னொரு திசைக்கு வந்தது. ஒரு திசையில் இருந்து இன்னொரு நேர் போட முடியவில்லை. அதற்குள் இந்த பெண் யானை கடந்து போய்விட்டால் இது பெண் யானையா என்பதே சந்தேகமாக இருக்கிறது என்று ஊழல் கொண்டு. இதை போலத்தான் இங்கே காலையிடம் ஊழல் கொண்டவளாக கன்னியம்மாள் இருக்கிறார். அந்த சூறை காற்று ஓ ஓ என சொல்கிறார். இவர் எந்த ஒன்றையும் மிக அபத்தமான ஒரு அவலச்சுவையை சொல்வதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை. மென்மையான உள்ளம் அவரிடத்தில் இருக்கும். எப்போதும் துணை நீரிலும் எப்போதும் தென்னங்கீற்றிலுமாக ஊறிக்கொண்டிருக்கக்கூடிய அவருடைய உள்ளம் இது போன்ற ஒரு அவலத்தை இந்த இடத்தில் நிகழ்த்துகின்ற போது ஓ ஓ என்று காலம் என்று சொல்கிறார். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனுடைய அந்த ஒளி, அதனுடைய நிலையை நாம் உணர வைக்கிறார். சூறை காற்றல் முருகன் மாண்டான் என்று அவர் நினைக்கின்ற வேளையில் ஒவ்வொரு முறையும் அவர் எழுதுகின்ற போது நிறைய பொதுவாக நான் பேசுகின்ற போது சொல்லுவார், எனக்கு கதை நிரம்ப தெரியாதம்மா என்று. ஆனால் மூவாவினுடைய டாக்டர் மூவாவில் நாம் கொடுக்கக்கூடிய தலைப்புக்கு மிக பொருத்தமாக அந்த கவிதைகளை மாதம் தோறும் தவறாமல் படைக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஒரு அவலச்சுமையை சொல்கின்ற போது, அபத்தம் சொல்கின்ற போது முருகன் மாண்டான் என சொல்ல வேண்டும். ஆனால் அந்த வீட்டில் இந்த நூலை வெளியிடுகின்ற போது அம்மா இல்லை. அவர் கூட அவருடன் ஏறத்தாழ
இன்னும் இந்த நாளுக்கு உண்டான சிறப்பு, இது திட்டமிட்டு நடந்ததோ அல்ல இந்த நிகழ்வு, ஆனால் இந்த நாளுக்கு உண்டான சிறப்பு எது தெரியுமா? நேற்று அவர்களுடைய மனநாள். நேற்று ஐயா அவர்களுக்கு மனநாள். 9 மார்ச் மாதம் அவர்களுக்கு மனநாள். இன்று நேற்றோடு 54 ஆண்டுகள் மன வாழ்க்கையை நிறைவு செய்தால் இன்று 55வது நாளில் முதல் நாளில் இந்த புத்தகத்தை எடுக்கும். கன்னியம்மாள் ஒரு ஆண் மகவை ஈன்றெடுத்தார். இங்கே நமது பாச்சலூர் ஐயா ஒற்றை மலை வேம்பு என்கின்ற ஒரு பெரும் படைப்பாற்றலை தமிழ் உலகத்திற்கு தந்து படைத்தளித்து இதனை ஈன்று நமது படிகளில் தந்திருக்கிறார், ஈன்று பேரெடுத்திருக்கிறார். ஏனென்றால் பொதுவாக எப்போதும் ஒரு பெண்ணை அவர் மாண்டு போக அவர் அனுமதிப்பதில் இது பெண்ணின் மீது இருக்கக்கூடிய விசுவாசமோ அல்லது அவருக்கு இருக்கக்கூடிய இரக்கமோ நேயமோ என்று நினைக்கிறார். பெண் அவள் சுமந்து நிற்பது என்பது நாளைய சமுதாயத்தினுடைய வரலாறு. அவள் கர்ப்பத்தில் இருப்பது இந்த வீரம் செழித்த மண்ணினுடைய மைந்தர்கள். ஒருபோதும் தாயை அவர் இழக்க விரும்பவில்லை. எனவேதான் அவர் முருகன் மாண்டான், தான் மாண்டு போகலாம். ஆனாலும் அந்த தாய்மையை மாண்டு போக விடவில்லை. இரக்கம் என்பது இந்த வரலாறு, இந்த நூல் பெண்ணுக்கு எப்போதும் மரியாதை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்கு உண்டு. அதனால்தான் தாய்மை என்பது ஒரு உயரிய ஒன்றாக இந்த நூலில் படைத்திருக்கிறது. இந்த சமூகத்தினுடைய கடன், இந்த சமுதாயத்தினுடைய கடன் ஒரு பெண்ணை போற்றல் என்பது அவருடைய நோக்கம் ஈடேறி இருக்கிறது. எப்போதும் வெண்பாவில் கனிச்சீர் என்பது வரவே வராது. நம்முடைய வள்ளுவர் தான் சொல்லுவார், காய் கவர்ந்தற்று என்பது, கனியை நீங்கள் கொள்ளுங்கள் காய் என்பது. ஆனால் வெண்பாவில் அப்படியெல்லாம் வெண்பாவில் நாம் கனிச்சீரை நாம் புறந்தள்ளி விட்டு காய்ச்சீரை மட்டுமே எடுப்போம். எனவே இந்த இடத்தில் கூட அந்த நிகழ்வு அப்படித்தான் அமைந்ததாக நான் உணர்கிறேன். இன்று புறம் தந்தால் கண்ணி இந்த புத்தகத்தை நமக்கு அகம்பட நமது மடிகளில் தந்திருக்கிறார் ஐயா அவர்கள். நான் சில குறிப்புகளை சொன்னாலும் இந்த நூல் நிறைய பொருண்மை வாய்ந்தது. நாம் ஒவ்வொரு வரியாக படிக்க வேண்டியது. ஒரு காட்டு மூலிகையை, அதனுடைய தீவிர தன்மையை, அதனுடைய மகரந்தத்தை, சுகந்தத்தை ஒரு திருவிக்கை என்கின்ற ஒரு மேல் தளத்தில் இந்த நூலை ஒவ்வொரு முறையும் படைத்து தந்திருக்கக்கூடிய ஐயா பெருமகனாரை என்றும் வணங்க கடமைப்பட்டவளாக இருக்கிறது. எப்போதும் அம்மா அவர்கள் வட்டமான தோசையை சென்று ஐயாவுக்கு தந்தவர்கள் மட்டுமல்ல, அவர் வீட்டிற்குள் கதவுக்கு பின்னால் ஒரு கணினியில் தான் இந்த கவிதைகளை எல்லாம் தட்டச்சு செய்தார். எப்போதும் அவர் வெள்ளைத்தாளில் எழுதி எப்படி செய்ததை இது ஒரு புது செய்தியாக இருந்தது. நேரடியாக அவர் கணினிக்குள் அமர்ந்து கொள்வார், அதற்குள் தான் இதை பதிவு செய்வார். எனவே உள்ளே இருக்கக்கூடிய கணினியில் இருக்கக்கூடிய தன்னுடைய கணவனை பராமரிக்கக்கூடிய மிக பெரும் பொறுப்பை அவர் ஏற்றவராக தோசையை முல்லை போல இருக்கக்கூடிய இட்லியை என்று அவருடைய மனதிற்கு ஏற்றவாறு அவரை மிக நன்றாக நான் வாழ்கின்ற காலம் வரை அவர் பார்த்துக் கொண்டார் என்பதை நான் நினைக்க தோன்றுகிறேன். அவருடைய கவிதைகளை ஏலம் மணக்கும் எள்ளு துவைகளும் ஏலமுமாக மணந்து கிடப்பதில் இருந்து என்னால் உணர முடிகிறது அவர் எத்தகைய சமையல் கலைப்பு, அவர் அத்தகைய கைவனம் பெற்றிருப்பார், எனது அன்னை எத்தகைய கைவனம் பெற்றிருப்பார் என்று தோன்றுகிறது. எனவே ஒன்றை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த கதாபாத்திரங்கள் என்பது நம்மிடையே உலக விட்டாலும் கூட இது இந்த கதாபாத்திரத்தின் மூலமாக அவர் சொல்லக்கூடிய 2 செய்திகள். இயற்கையின் பின்னால் இயற்கை அவர்களுடைய மனதிற்கு முன்னால் சென்று கொண்டே இருக்கிறது. இயற்கை அவர் கொண்டாடி கொண்டே இருக்கிறார். இந்த ஒற்றை மலைவேம்பு தனித்துவத்தால் உயர்ந்திருக்கிறது. இந்த ஒற்றை மலைவேம்பினுடைய கீழே சிறு நாணலாக இந்த நிழலின் கீழ் நானும் தங்கி இருக்கிறேன் என சொல்லி இந்த எளியவளுக்கு இந்த வாய்ப்பை நல்கியமைக்காக அத்தனை பேருக்கும் நன்றியை உரித்தாக்கி மீண்டும் இந்த மேடையை எனக்கு மிகச் சரியாக பரிந்துரை செய்த எனது அன்பிற்குரிய மரியாதைக்குரிய ஐயா, போற்றுதலுக்குரிய திருக்குறள் மாமணி ஐயா அவர்களையும் வணங்கி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஐயாவினுடைய அந்த இயற்கையுடைய எப்படி ரசித்தார் என்பதற்கான சில வரிகளை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மேகம் சுமந்த மழை, மூத்த மலை மோதி மோக முடி சவிழ்த்து
முத்தாக கீழ் உதைத்து. எப்படி கொண்டு வர பாருங்க, மோக முடி சவிழ்த்து முத்தாக கீழ் உதைத்து, வேகம் மிதமாகி வற்றா நதியாகி, மேகம் மிதமாகி வற்றா நதியாகி, காகம் பறக்காத காதல் நடுவோடும் எழுதுறாங்க. இயற்கை அப்படியே வச்சு அது வச்சு செய்யறதுன்னு வச்சு எழுதுறது அந்த ஒரு திறன். அதனால நம்ம மின்னூரார் பாராட்டினார், ஒரு முன்னோடின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் அவர் சொல்லும்போது. அதனால ஒரு அழகான அந்த வரிகள் அவரை புலப்படுத்தி நிற்கின்றன.